எல்லாரும் வயசுக்கு படத்தோடது இந்த வெயிட்டிங் நம்ம என்னோட எல்லாரும் போனோம் WCC3 தான். அதுக்கு முன்னாடி நான் ஆஃப்லைன் லிஸ்ட் பண்ணேன், அது சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்னா மறக்காமல் புதுசாக பார்க்குறேன், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கிரிக்கெட் இந்த மாதிரி WCC வேட்டைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அதுவும் இல்லாமல் கமெண்ட்டில் தமிழில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், அந்த 4 பேரை கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நான் உனக்கு ஆர்டிங் கொடுத்து விட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து என் ஸ்குவாடை நான் மாற்றிட்டேன். இதை பாருங்கள், இதான் ஸ்குவாட். என்னடா ஸ்குவாடாக மாற்றிட்டேன்னு சொல்கிறேன். இதான் ஏபிடி வில்லேஜ் சும்மா இல்லை, ஐயோ சவுண்டிட்டு வா, அது விடுங்க, அப்படிப்பா மாற்றிப்போம். அதுக்கப்புறம் கிறிஸ்கே என்னடா கிறிஸ்கேன்னு சொல்லிட்டு முடி இப்படி இருக்கீங்க கேட்டிங்கன்னா, வேறு எப்படி சொல்கிறது, வேறு டிசைன், வேறு ஸ்டைல் ஹேரில் தோனி, அதெல்லாம் தோனி அப்படியே தான் இருக்கார். நான் எப்படி வச்சுருக்கேன், அனில் கும்ப்ளே, மலிங்காக்கு என்னடா மீச தாடி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் பண்ண முடியல. வெயிட் பண்ணுங்க, மாற்றி விட்ருவோம். மலிங்காக்கு ஏற்ற மாதிரி யார் வச்சுட்டு வெளில போயிடலாம். கேப்லாம் நான் போட மாட்டேன் மலிங்காக்கு. பம்பரை மட்டை மாதிரி எங்கேயாச்சும் இருக்கான் பாருங்க, அதான் கிறிஸ்கேலுக்கும் மலிங்காக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்க, இது மலிங்கா மாதிரி லைட்டாக மலிங்கா கலரில் இருக்கிற மலிங்கா மண்டை நல்லா அதுக்கு இதுவே ஸோ வச்சாச்சு. இது பிகில் தலைவன். அதுக்கப்புறம் பிரெட்லி என்னடா பவுலராக இருக்கீங்க கேட்டிங்கன்னா தெரில. பும்ரா, ஷேன் வார்னே, ஜடேஜா. ஜடேஜாடா, அதான் அஜய் ஜடேஜா. சரி விடுங்க, 8 இருக்கட்டும். ஸோ இதான் டீம் ஸ்கிப் டு ட்ரெயின். ஸோ இப்படி தான் இருக்கும், ஸ்கிப் டு ட்ரெயின். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னா, யாரெல்லாம் அதை கவனிச்சிங்க, ஏஷியா கப் ஃப்ரீ ஆக்சஸ் கண்டினியூ டோர்னமெண்ட். நான் இது ஆல்ரெடி அதுக்கப்புறம் தான் நான் கவனித்தேன் வீடியோ. நான் என் வீடியோ சும்மா பார்க்கும்போது ஏதாச்சும் தப்பாக இருந்திருக்கா ஏதாச்சும், அப்போ நான் வந்து கமெண்ட் யாராச்சும் போட்டிருக்காங்களான்னு அப்போ நான் பார்த்தேன் ஏஷியா கப் ஃப்ரீ ஆக்சஸ் இருந்துச்சு. என்னடா அதுன்னு போய் பார்த்தா அதுக்கப்புறம் விளாண்டாங்க. போடுறதெல்லாம் 6 எழுத்து விழுந்து கட்டி ஃபைனல் வந்துட்டேன். அப்புறம் தான் சொல்கிறாங்க, தம்பி அதெல்லாம் செமிஃபைனல்லாம் ஃப்ரீயே, இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுன்னு தண்டாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்குறேன், 9 ரூபா கேட்குறாங்க. அசிங்கமால 9க்கு லைவ் ஈவெண்ட்ஸில் வேர்ல்டு டூர். நான் வேர்ல்டு டூர் ஒரு வாட்டி விளாண்டேன். அதுக்கப்புறம் இப்போ இது ஸ்டார் டிராஃப்ட் இது விளாண்டேன் கைஸ். இதில் தான் கிறிஸ்கெயிலாம் வருவாங்க. கிறிஸ்கெயில் எந்த பிளேயர் வேணால் வருவாங்க. அண்டு இதில் வேர்ல்டு கப் விளாண்டேன், 2020 வேர்ல்டு கப் அண்ட் பிச் டோர்னமெண்ட்டும் விளாண்டேன். என்னடா எல்லாத்தையும் விளாண்டாச்சா, நாங்கள் என்னடா பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு நான் சும்மா கிடையாது. ஸோ வாங்க வேர்ல்டு டூர் ஆரம்பிக்கும். தமிழ்நாட்டில் சம்மந்தமே இருக்காது, பாதி தமிழ்நாட்டில் இருந்தோடது. ஏன்னு கேட்குறீங்கன்னா, ஒரு வீடியோ எடுத்திருந்தேன், அந்த வீடியோ தான் மெயினாகவே நான் போடுறதுக்காக அந்த தமிழை செஞ்சேன். ஆனால் அந்த வீடியோ வந்து ஏதோ பிரச்சனை, ஒரு பக்குனால டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த தமிழ் வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு எடிட்லாம் பண்ணியிருக்கேன் அதில். ஸோ வந்து அதனால் அது வச்சுருக்கேன். அதில் பாதி இந்த மாதிரிலாம் வராது. என்ன பண்ணுறது, கிறிஸ்ட் ஸ்டேடியம் தான், கிறிஸ்ட் சர்ச். எவ்வளோ நாள் நம்ம ஒரு நார்மல் ஸ்டேடியம் சேப்பாக்கில் தான், சின்னத்துறை ஸ்டேடியமில் தான் ஆடிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வேர்ல்டு டூர்னால் எந்த ஊர்லேருந்து எந்த ஸ்டேடியம் வேணாலும் விளாட்லாம். இப்போ மலிங்கா போட போகிறோம், எந்த ஸ்டேடியம் வேணாலும் லெக்கட்டு. இது எவ்வளோ பெரிய ஸ்டேடியம் பாருங்களேன். ஒரு 6 அடிச்சா காமிக்கிறேன். லைட்டாக மலிங்கா மாதிரி போடுவோம். நான் லெஃப்ட் ஹேண்டில் பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்கு.
பேசாமல் வேர்ல்டு டூரை விட்டு விளையாண்டுடலாம். இதுவே போர் அடிக்குது. அது இதில் பிளிட்ஸ் டோர்னமெண்ட்லாம் வரும், அதுக்கு வேஸ்ட். அதுக்கு நான் பிளிட்ஸ் டோர்னமெண்ட்டே போய் விளையாடுவேன்டா. இந்த நம்பருக்குல அதுவும் இல்லாமல் பாயிண்ட்ஸ் டேபிள் இருக்குல்ல, இப்போ நான் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் 2030 வேர்ல்டு கப்போட பாயிண்ட்ஸ் டேபிள். ஆமாம்ல, இதில் பாயிண்ட்ஸ் டேபிள் வராது. 1 minute அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் பிளிட்ஸ் டோர்னமெண்ட்டில். நம்ம மன்னிச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை. நான் வந்து எவ்வளோ 3 மேட்ச் கண்டேன், திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பிளிட்ஸ் டோர்னமெண்ட் விளையாட முடியாது. பிளிட்ஸ் டோர்னமெண்ட்டு தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வெறும் கிரிக்கெட்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் புரியும். கிரிக்கெட்னா உயிர், அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் புரியும். தோனி கப் வச்சிருப்பாரு பிளிட்ஸ் டோர்னமெண்ட் தெரியல. அது என்னன்னா 2 ஓவர் மேட்ச் கைஸ், அவ்வளோதான். 2 ஓவரில் நம்ம அடிக்கிற ரன் தான், அதை வந்து அவங்க கரெக்டாக சேஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். பஞ்சாப் ஜெய்ப்பூர்லாம் இருக்குது. ஆனால் நான் பெரிய ஸ்டேடியமாக தான் எடுப்பேன். லண்டன் இருக்குது, லண்டன் போகலாமா? லண்டன், சரி வாங்க லண்டனே போவோம். ஸோ லண்டன் அண்டு பின்னாடி போய் பார்த்தா இந்த 2 பேர் இருக்காங்க, எடுத்துப்போம். இதான் டெசர்ட் 2020 பார்த்துருக்கீங்களா? இதுதான் ஏஷியா கப் 2020. இங்கே பாருங்கள், ரன்ஸு 78, 5 மேட்ச்சு, 5 இன்னிங்ஸ், 36 தான் பெஸ்ட்டு ஸ்கோர். நான் வந்து வெளுத்து கட்டியிருப்பேன் கைஸ். அப்பா, ஏஷியா கப்பில் நான் வெளுத்து கட்டியிருப்பேன். 186 ரன். நான் தான் ஆரஞ்சு கேப் வச்சுருந்தேன் ஏஷியா கப்பு. மேட்ச்சு 5, இன்னிங்ஸ் 5, பெஸ்ட்டு ஸ்கோர் 60, 51. பெஸ்ட்டு பவுல்னால் எப்படி சொல்லலாம்? ஆமாம், 2 விக்கெட் 9 ரன் கொடுத்துருக்கேன். விக்கெட்ஸ் 3. வெளுத்து கட்டிட்டால யாருக்கிட்ட. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பிளிட்ஸ் கப் இந்த மாதிரி 10 மேட்ச் இருக்கோ தள்ளியே. சார் டெய்ல்ஸ் தம்பி, நீ எனக்கு தம்பி தான்டா. பட்டேல், நீ எனக்கு தம்பி தான். கென்யாவிலேருந்துலாம் வந்திருக்கேன். ஐயோ கென்யா, டே லூஸ் பாயிலே, பார்த்தா விருப்பாதுரா. தெரியாது கைஸ், தெரியாது கட்டுப்பாவது எனக்கு. அப்போ வேர்ல்டு கப் அடிக்க விட்டியா? இப்போ புதுசாக இருக்க கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கெலாம் தெரியாது. அப்போ கென்யா ஐயோ வேர்ல்டு கப்பில் குழந்த கட்டுவாங்க கைஸ் இந்தியா கிட்ட. ஏன்னு தெரில, கட்டுப்பாவம். 2003 2004 சி பார்த்தாலே கட்டுப்பாகுது. நீ தானே அப்போ வேர்ல்டு கப் எடுக்காமல் எங்ககிட்ட அப்படி நடந்துக்கிறாதேன்னு சொன்ன அப்பே அசிங்கமால. இப்போ யார் அடி வாங்க போகிறானா? நான் அந்த காலத்தில் இறங்க போகிறேன். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், விருப்பாகுது. கென்யாடு இப்போ தான் ஞாபகமே வருது. அது புதுசாக வந்திருக்க கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்குலாம் தெரியாது கென்யா பற்றி. அவ்வளோவா தெரியாது. நிறைய பேருக்கு தெரியும், அது தேவையில்ல. இப்போ பவுலிங் போடுறான், வெளுத்து கட்டாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன். போடுறா யாருக்கிட்ட? 4 6 4 6 6 6ன்னு அடிக்க போகிறேன். சும்மா தான் கைஸ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ப்ராங்க். இது பேர் அக்டோபர் டூல் கைஸ். இது சும்மா ப்ராங்க் தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. விளையாட்டுக்கு தான் சொன்னேன், யாரும் பயப்படானா. கென்யா இருந்துக்கிட்டே போட்டோம். ஐயோ ஜிக்கு 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 ஜிக் ஒரு இங்கே அடிப்போம். போடு. ஐயோ லேட்டாக அடிச்சிட்டாச்சி. 6 அடிப்போம் பார்த்தா அப்படியே டொக்கைக்கிறேன். ஹெலிகாப்டர்லாம் அடிக்கணும், அப்போ தான் பிளிட்ஸ் கப் ஜெயிக்க முடியும். நோபால் இருந்துச்சுன்னா 6 அடிச்சிருவேன். நோபால் பாம். நோபால் போட்டால் கடுப்பில் இருப்பானா, இல்லாட்டி
ஐயோ ஐயோ நோ பால் போட்டுரு. லூஸ் தரமாக இருப்பானா 6. நான் சொன்னால நோ பால் வந்தாலும் 6 தான் அடிப்பேன். டோடோடோ டீட்டோ டீட்டா டூ டூ டூ. ஏன்டா ரைட் சைடே அடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நான் ஒரு பால் மிஸ் பண்ணிட்டேன்னு அவ்வளோதான். அதான் அவுட்டு. சும்மா போடா போடா. அதான் 6 4 6 4 அடிச்சிட்டேன். ரசிங்க சிடோரி சிடோரி அமுத்ராஸ். அச்சோ அச்சோ. அம்மா 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 அம்மா. ஓடு கரெக்டாக 6. கரெக்டாக எருத்துக்கு சென்டரில் கொத்தா கட்டி நடிச்சிச்சு. இப்போ என்னடா வித்தியாசமாலாம் வைக்கிறீங்க? போடு. எப்படிலாம் 6 அடிக்க முடியுமோ அப்படிலாம் நான் 6 அடிச்சிட்டேன். ஸோ பிளிட்ஸ் கப் நம்மளுக்கு தான். ஃபைனல்ஸ் மட்டும் ஏஷியா கப் மாதிரி காசு கட்டிங்க கட்டுப்பாயிருவேன் ப்ரோ. WCC கிட்ட ரிப்பட்டுன்னு போட்டுருவேன். 35 ரன் அடிச்சாச்சு. அண்ட் முட்டைக்கு முறிவு ஒரு 35 ரன். ஸ்பின் அட்டாக் மட்டும் வந்திருக்கு. ஸ்பின் கரெக்டாக வராது. எதுக்கடா அப்படி முன்னாடி வந்து நிற்கிறீங்க? குட் ஷாட் அண்ட் இட் வில் பி நாட் அவுட். ஆமாம் நாட் அவுட் இல்லை 4. ஏபிடிஎல்எஸ் வெளுத்துக்கட்டு அவ்வளோதான். நம்ம கையில் தான். அண்ட் நான் டீமில் சில இது நான் பண்ணல. மலிங்கா லெஃப்ட் ஹேண்டில் போடுவான், தோனி லெஃப்ட் ஹேண்டில் ஆடுவார். தெரியாமல் தப்பாக வச்சுட்டேன். அதை மட்டும் கரெக்ட் பண்ணிடுவோம். இந்த மேட்ச் முடிஞ்சு. ஓ ஐயோ ஜஸ்ட்டு மிஸ் ப்ரோ. அவுட்டு ப்ரோ. ஏபிடிஎல்எஸ் ஒரு ஜஸ்ட்டில் பெர்ஃபெக்டாக இருக்கும். சி அசிங்கமாக அவுட் ஆகிட்டா ஏபிடிஎல்எஸ். மன்னிச்சுக்கோ ஏபிடிஎல்எஸ். அண்ட் இங்கே வரங்க தோனி லெஃப்ட் ஹேண்ட் பேட்டராக இருப்பார். தோனி பாருங்க லெஃப்ட் ஹேண்டில். நான் எப்படி ஆட போகிறேன்? திருப்பி குச்சாட். ஆனால் இது கரெக்டாக போயிடும் பால். 4 போயிடும். 4 ட்ரீம் கிரிக்கெட் ஆடலான்னு இருக்கேன். யாருக்காச்சும் ட்ரீம் கிரிக்கெட் வேணுமா கமெண்ட்டில் போட்டுக்கிட்டுருங்க. RC24 வேணும்னா சொல்லுங்கள். ஆனால் RC24 கொஞ்சம் லேட்டாக வரும். ஜிகு ஜிகு ஜ ரயிலே ரயிலே சத்தமல்ல ரயிலே ரயிலே. ஓ ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஆனால் கன்ஃபார்ம் 4 போயிடும். அதனால தான் நான் ஓடல. இங்களே வெளுத்து கட்டியாச்சு. அதான் பவுலிங்கில் அவ்வளோதான். நம்ம தான் நம்ம தான். அதான் கைஸ் இங்கே பட்ட ஒரு 4 6 அதெல்லாம் அடிச்சிருவோம். ஐயோ எல்லாமே குட்டில் முடியுது. பெர்ஃபெக்ட் எதுவுமே வர மாட்டேங்குது. ஸோ வந்தாச்சு. ஓடு இது ஐயோ கரெக்டாக போட்டவன் LBW ஆகிட்டு. அதை முடிச்சுக்கோடா தோனி. முடிச்சுக்கோ தோனி. கன்ஃபார்ம் அவுட்டு. பிச்சிங் அவுட் சைட் லெக் வேறு. பிச்சிங் இன்சைட் லெக் வேறு. லாஸ்ட்டாக அவுட் ஆகும்போது அடிச்சிட்டுங்க பார்த்தீங்களா? என்னடா தோனி 4ல் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பிரச்சனையே. சிலது டீமில் மாற்றலை, அதான் மாற்றணும். கமெண்ட்ரி போட அசிங்கமால ஓரா ஆக்டிங் படாதீங்க. வந்துட்டேன் தோனி 4. ஐயோ பாவம்ண்டா. தோனிக்கு 7 தான் இருக்கணும். எதுக்கு பின்னாடி போகிற? என்னடா மலிங்கா மொட்டை மண்டையாக இருக்காரு.